ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பலன்கள், அதாவது திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் 17ஆம் தேதியே சனி பயிற்சி நடந்துருச்சுங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023, அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி நடக்க இருக்குங்க. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 சனியானவர், அதாவது சனி மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்வு அடைகிறார். ஸோ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் விதியை நிர்ணயம் செய்பவர். எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் லைஃப் எப்படி இருக்கணும் பேசிக்காக அப்படிங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். மகரம் ராசியில் இருக்கார். அவர் 20ஆம் தேதி கும்பம் ராசிக்கு ஆட்சி பெற்ற அமைப்போடு போகிறாரு. இருந்தாலும் துலாம் அவருக்கு உச்ச வீடு, மேஷம் நீச வீடு. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்காரு பாருங்கள். அது பொறுத்தும் மற்றும் தசாபுத்தி பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். சில சங்கடங்கள் வந்தாலும் அது எளிமையான பரிகாரம் மூலமாக தீர்த்து கொள்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்குங்க. பொதுவாகவே கும்பம் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லாமே லாபம், காலபுருஷ அமைப்பின்படி லாபஸ்தானம் இல்லையா. ஸோ அங்கே போகும்போது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சனி கொடுப்பால் யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அவரவர்களுக்கு செய்த ஒரு நல்வினைக்கு ஏற்ப அவர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஆற்றலையும் அறிவையும் செல்வ வளத்தையும் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு நீங்கள் திருநள்ளாருக்கு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அந்த குளத்தில் முங்கி எழுந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது, அங்கே எழுந்திரிச்சிட்டோன்னா பக்கத்தில் இருக்க சனி பகவான் ஆலயத்துக்கு சென்று ஸோ இந்த ப்ரேயர்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ஓரளவு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் ராசி, மகரம், கும்பம் இந்த ராசி இதில் பார்த்தீங்கன்னா 7 சனி, சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் வருது. ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ இந்த சனி பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கிற சனி பயிற்சி உங்களுக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பலன்கள் 2023 to 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு, அதாவது சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அமையப்பெற்ற சுக்கிர பகவானின் அருள் ஆட்சி பெற்ற வீடாகிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு போறாருங்க. 5ஆம் வீடு அப்படின்னா பூர்வ புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது அங்கே வந்து சனி பகவானே நீதி, நியாயம், நேர்மை, டிசிப்ளின், அங்கே கரெக்டாக இருக்கணும், நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும். இதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுங்க அதிகமாக, பொறுப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அந்த டென்ஷன் கவலை இல்லாமல் என்னால் ஒரு உற்சாகமாக பணிபுரிவீங்க, சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய வேலை, தொழில், காரியங்கள், கடமைகள் எல்லாமே வந்து சூப்பராக செஞ்சு பலருடைய பாராட்டுகளை பெறுகின்ற ஒரு அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. கடந்த சில வருடங்களாகவே, அதாவது உங்கள் 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி 4 அர்த்தாஷ்டமன்னா 4ல் பாதி, 8ல் பாதி, 8னா கஷ்டம், 4 அது பாதி கஷ்டம் அப்படிங்கிறத தான் அனுபவிச்சுட்டு இருந்துருக்கிறீங்க. பலவிதமான கஷ்டங்கள், உடல் ஆரோக்கியத்தில், வண்டி வாகனத்தில் செலவுக, சுகஸ்தானத்தை கை வச்சாவே சுகங்களே இல்லை, எல்லாமே இருக்குங்க. ஆனால் தூக்கமே வரல, ஏதோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசு தேவையில்லாத சஞ்சலமெல்லாம் அதிகமாக இருக்கும். கடன் பிரச்சனை, அது இது, குடும்பத்தில் மாற்றி மாற்றி உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுது, அதுக்கு செலவு, எதை பார்க்கறது எதை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பய உணர்வோடு கலந்த ஒரு வாழ்க்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. இனிமேல் இந்த சனி பயிற்சினால எல்லாமே முடிவுக்கு வருதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு சில அச்சுறுத்தல்கள்
எல்லாமே விலகி போகுது. இனி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி நல்ல ஒரு புரிந்துணர்வு, பிரிஞ்சிட்டோம் வாழ்க்கையில் இருந்து மறுபடியும் ஒன்று கூடுகின்ற ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளில். அதே சமயம் குழந்தை பாக்கியம், நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. பூர்வீக சொத்துல இருந்த சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை சரியாக மாற்றுவதற்கு என்ன வழி, அதை பற்றி ஆராய போறீங்க. சிலர் பூர்வீகத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சனி சொந்தத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பூர்வீகத்திலேருந்து வேற ஊருக்கு அல்லது வேற வீட்டுக்கு வேற இடமாற்றங்கள் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சில கவலைகள், நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் போக்குவதற்கு நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அந்த யூடியூப்பில் அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு நீங்களுடைய வேலைகளை பண்ணலாம். யோகா, தியானம், ஆலய வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அதை கவலைகள் போக்கக்கூடிய அமைப்பு வருங்க. பணியிடங்களில் சற்று பொறுமையை கடைபிடிக்கணும், நல்லது. சரிங்களா? அதே சமயம் பொருளாதாரம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழில் புதுசாக ஒரு பிரான்ச், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை விஸ்தரிப்பு பண்ணணும், அல்லது இன்னொரு இடத்துல அந்த தொழில் புதுசாக ஒன்று பண்ணலாமே, ஸ்மால் பிஸ்னஸ், அந்த மாதிரி புதிய தொழில் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குறது நல்ல ஒரு அமைப்பு. நல்ல லாபங்களும் வருங்க. சரிங்களா? வேலைப்படு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேலைக்கு 2 வேலை பார்ப்பீங்க. காலையில் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் டைமில் ஒரு சைட் பிஸ்னஸ்ஸு, அந்த மாதிரி பார்ட் டைம் பிஸ்னஸ், இந்த மாதிரியெல்லாம் அமைப்பதுக்கு வழிவகைகள் நல்லா இருக்குது. அரசு சம்பந்தமான விஷயங்களை நல்ல ஒரு அனுகூலங்களும், நல்லா நீ கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே நல்லா இருக்கும். சிறு குறு தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள், நன்மைகள். அதாவது எந்த உதவியும் பார்த்தீங்கன்னா காலம் கடந்த அந்த உதவிகள் கிடைச்சா அதனால பலன் இல்லை. ஆனால் உங்களுக்கு தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளினால நல்ல நன்மைகள், லாபங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிற சொன்னாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும், இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை துணை, அது உங்களுடைய கணவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டி பால் பொங்கி புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறது, அல்லது இருக்கிற வீட்டை மாற்றிட்டு வேறு இடத்துக்கு குடி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு மனசில் ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் கொண்டு வரும். அதே சமயம் ஆஃபீஸுக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து உயரதிகாரிகளின் நல்ல ஒரு பேர் எடுக்குவீங்க, வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது தான். படிக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்கு வெளியூர் செல்ல, வெளிநாடு செல்ல, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் பார்த்து திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்துவதற்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அருள் ஆசையும் சாதகமான பலன்களையும் கொடுப்பாரு. அதே சமயம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திலேயோ அல்லது நீங்களே அந்த தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுலேயும் கொஞ்சம் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கிறது, வழிவகைகள் அதிகமாக இருக்குங்க. என்னன்னா உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுடைய சுப்பீரியர் மேலதிகாரிகளின் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. கொடுத்த வேலையை கரெக்டாக நல்லபடியாக செஞ்சு நல்ல பேர் எடுக்கிற அமைப்பு சூப்பராக இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் பார்வை கொஞ்சம் 2, 7, 11 இடங்களை பார்க்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பால் பண்ணிடுவோம் சனி பகவான். ஆனால் குரு பகவான் பார்க்கும் இடத்த நல்ல ஒரு அருள் கொடுப்பாரு, வளர்த்தி விடுவாருங்கிறது தான். சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? விளையாட்டாக ஒரு கலாய்ச்சி பேசுனா கூட அது தவறாக போய் முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக, எதையும் உணர்ச்சி வசப்படாமல் நீட்டாக பேசுங்க. நீண்ட நாள் நட்பை ஒரே ஒரு வார்த்தையினால் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனம். 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் புரிந்துணர்வு, விட்டு கொடுத்து செல்லணும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் ஷேர் மூலம், அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சொல்கிறீங்களா அந்த இது. அதே சமயம் தக்க நேரத்தில் அரசு கவர்மெண்ட்லேருந்து நல்ல ஒரு ஆப்ளிகேஷன் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட அது உங்களுக்கு கையில் கிடைக்கிற அமைப்பு சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள்
இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பலாம். சரிங்களா? ஓகே, பாய்.